பராசக்தியால் ஜனநாயகத்திற்கு ஆபத்து ஏற்படும் என்பது இப்போது மட்டுமல்ல, அப்போதே பயந்தவர்கள் உண்டு. ஆனால் பராசக்தி தான் எப்பொழுதும் ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடியது. 1952ஆம் ஆண்டு பராசக்தி முத்தமிழறிஞர் கலைஞருடைய வசனத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய அந்த சிறப்பான நடிப்பில் வெளியான காலத்திலும் தமிழ்நாட்டில் இந்தியை எதிர்த்து போராடி கொண்டு தான் இருந்தார்கள். 1938, 1948, பிறகு 1950களில் பல கட்டங்களில் பிறகுதான் அண்ணன் அவர்கள் நம்முடைய திருச்சி சிவானந்தர் சொன்னது போல 1963 65 வரையிலான அந்த மாபெரும் எழுச்சி மிக்க போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. பராசக்தி படம் தயாராகி கொண்டிருக்கிறது. அது வெளியாகின்ற நேரம். அந்த சூழலில் ஒன்றிய அரசு, அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு, அஞ்சலகங்களில் இந்தியை கட்டாயமாக்குகிறது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்தி கட்டாயம் என நிலை கொண்டு வரப்படுகிறது. அன்றைக்கு திராவிடர் கழகமும் இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகமும் உருவாகிவிட்டது. திருச்சி ரயில்வே சந்திப்பிலே, அந்த ஜங்ஷனிலே, நீளமான அந்த பிளாட்ஃபாரத்தில் ஒரு முனையில் இருந்த அந்த பெயர் பலகையில் இருந்த இந்தி எழுத்துக்களை அழித்து கொண்டிருந்தார் தந்தை பெரியார். அந்த பிளாட்ஃபாரத்தின் இன்னொரு முனையிலே இருந்த அந்த ரயில்வே நிலைய பெயர் பலகையிலே இருந்த இந்தி எழுத்துக்களை அழித்து கொண்டிருந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், இரட்டை குழல் துப்பாக்கிகள் என்றார் பேரறிஞர் அண்ணா.